நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துலாராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 4ஆம் ராசியான 4ஆம் பாகவமான மகர ராசின்னு பதிவாகும். இந்த மகர ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் அங்கே பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க வர அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் துலாம் லக்னம் துலாராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்து உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் ரக்கண பாவ ரீதியாக உங்களுக்கு இந்த பலன் 100% ஒத்து வரும். நீ பலன் அப்படி பார்த்து நீங்கள் பலன் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கூடிய தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசைங்க. அது எத்தனை கூடிய புத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கூடையவன் 6 கூடையவன் புத்தி ஆகும். ஓகேங்களா? அப்போ 3 கூட 6 புத்தி இது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்குனாக்கா ராகு திசையானது பார்த்து 18 ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ராகு திசையில் இந்த குரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஆண்டுகள் உங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 2 வருடமும் 3 மாதங்களும் 6 நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த லக்கணத்தை எண்ணி வர 4ஆம் இடமான மகராசி என்ன நட்சத்திரம் வந்து பார்த்துடலாம். அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் வரை இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம் சாரத்தில் உங்களுடைய இந்த புத்திநாதனாகிய குரு பகவான் அங்கே பயணிச்சு என்ன பலன் அன்றைக்கி போகிற பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா காலபத்தத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் குரு நீச்சமாகிறார் இல்லைங்களா? ஓகே. அப்போ நீச்ச பலன் தான் கொடுப்பார். ஓகே. அப்போ இன்ன சாதத்தில் இருக்கார். அப்போ 4ஆம் இடமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 4 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 4 சம்மந்தப்பட்டு இந்த லக்கணத்துக்கு பாதகம். ஓகேங்களா? பாதகம் தான் சூரிய பகவான். அப்போ அவரோட நட்சத்திரம் உத்திராடம். ஓகேங்களா? அப்போ அவரோட நட்சத்திரம் தான் நீச்சம் பெற்று பாதகாதிபதி சார்ந்த நீச்சம் பெற்று நம்மளுக்கு புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ 4 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு அப்போ 2ம் 6ம் பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வலுவுப்படுத்தி பேஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. ஆல்ரெடி பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கூடையவன் 6 கூடையவன் திசைங்க 2 கூட 4 தன் சார்ந்துக்கு 12 போய் 4 போய் நீச்சம் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ பாதக சார்ந்ததாக இருக்கார். அப்போ நம்ம இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுனாக்கா நம்ம கொடுக்குற வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. சரியாக வருமானத்தை நம்ம ஈட்ட முடியாது. குடும்பத்துக்கு உண்டான நம்ம செலவினத்தை ஒரு பக்கபலமாக இருந்து பார்க்க முடியாது. கொடுத்து உதவ முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒரு நோய் நொடி வந்தாலும் அந்த நோய் நொடி எதுக்கு வருது, அதுக்கு தீர்வு என்ன ஓகேங்களா? அது இது பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ கடன் வாங்க சூழ்நிலை வந்தாலும் கடனை திருப்பி கட்ட முடியாது. எதுக்காக கடன் வாங்குகிறோம்? தேவையில்லாத கடனை வாங்கி நம்ம அலட்சியப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு படுற மாதிரி சிரமப்படுற மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கு நீங்கள் ஜாமீன் போடுறதோ யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ பேச்சு கொடுக்குறதோ நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்த அண்ணன் எவ்வளோ இருக்குது அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த என்ன சாரம் இருக்குதுங்க? அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோகிணி திருவோண சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ திருவோண சாரத்தில் இவர் நீச்சம் மட்டும் புத்தி நடத்தி பலன் என்ன கொடுப்பார் பார்ப்போம். அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க? 4 சம்மந்தப்படுது, 10 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 4 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு 3 6 உங்களுக்கு சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடிமை வேலைக்கு போகிறது பெஸ்ட்டுங்க. அதே இந்த மாதிரி காலகட்டத்தில் பெருசாக செய்கிறது கூட வாய்ப்பு கம்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் சேர்ந்தவங்க அலைவாங்க. அப்படி தான் புத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு சொல்லி நாம் வந்து கடனை வாங்குறது பெட்ரோல் உருட்டெல்லாம் பண்ணோம்னாக்கா கடைசியாக பார்த்தா ஜீரோவில் தான் நிற்போமே தவிர கடன்காரனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கைக்கிட்டு நிற்கிறோம் தவிர பெருசாக நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இருக்கிறத வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. ஏதோ புதுப்பிச்சு எது பெருசு பண்ணோம்னாக்கா நம்ம மாட்டிக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி கடன் வாங்குறது, ஓகேங்களா, ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வியை செலவு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்து உஷார சோதனை பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இது ஓகேங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டத்து என்ன கட்டாங்க என்ன அமைப்பு இருக்குது சாரம் இருக்குதுங்க. அப்போ அவிட்ட சாரம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட சாரத்தில் குரு வந்து உங்களுக்கு நீச்சம் பட்டு போத்தினது என்ன பலன் கொடுப்போம் பார்ப்போம். அப்போ இதில் என்ன சம்மந்தப்படுதுங்க? 4 சம்மந்தப்படுது, 2 சம்மந்தப்படும், 7 சம்மந்தப்படுறது. அப்போ உங்களுக்கு 3 6 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசையில் குரு நீச்ச புத்தினால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத செலவு தேவையில்லாத ஒரு அமைப்புகள்லாம் வரும்.
அது கூட்டாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கூட்டாளி கொடுத்து வாங்குறது பிரச்சனை வரும், சமூகத்தில் யார்ட்டு கொடுத்து வாங்கணும் பிரச்சனை வரும், சமூகத்தில் வந்து யார்ட்டு வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. இந்த காலகட்டங்களில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணங்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பரவாயில்லைங்க. அப்போ திருமணம் பண்ணுறதுனா திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னா செலவினம் பண்ணுறது, கடனை வாங்குறது, இந்த மாதிரி வாய்ப்புனை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான தீர்வு கிடைக்காதுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு மனைவிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக அமைவான்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் அமையணும். பார்த்தா நம்ம அமைச்சிக்கலாம். அப்போ இந்த சாதத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி இல்லை கூட்டாக தொழில் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் மாட்டோட பார்த்து உஷாராக செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறவுள்ள வீட்டில் நம்ம திருமணம் பண்ணோம்னா ஓகேங்க. ஓகேங்களா? அங்கேயும் நீச்சமாக இருக்கணும். நீச்சமான வீட்டில் நம்ம திருமணம் பண்ணி நல்லா இருக்கும்னு பிரச்சனை கிடையாதுங்க. இது எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் பயணிச்சு போது சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.